ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு அரபிக் ஸ்வீட் தான் செய்ய போகிறேன், பக்லாவா. ஸோ இந்த பக்லாவா பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே கல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்லாவா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் பாதாமில் தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா எதில் வேண்டாலும் செய்யலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். பட் நான் வந்து இன்றைக்கி செய்கிறது வந்து வெறும் பாதாமில் மட்டும்தான். ஸோ நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பக்லாவா செய்யறதுக்கு இது போல் ஷீட் இருக்கும். ஸோ அதுதான் நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். பட் நான் அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன், அதை வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. ஸோ இது போல் தான் இருக்கும் அந்த ஷீட்டு. ஸோ அதை வந்து ஒன்று நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பட்டரை வந்து தடவிக்கணும். ஒவ்வொரு ஷீட்டுக்கும் மேலேயும் நம்ம வந்து பட்டர் தடவிட்டு அதுக்கும் மேலே லேயராக நம்ம வந்து இந்த ஷீட்டை எடுத்து வைக்கணும். இப்போ ஒரு 10 ஷீட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாமை சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து நிறைய போட்டுக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாதாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கும் மேலேயும் ஒரு 5 ஷீட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் மேலேயும் நம்ம வந்து பட்டர் தடவி தான் நம்ம வந்து இன்னொரு ஷீட் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நல்ல லேயராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அவனில் வச்சதுக்கப்புறம் கட் பண்ண வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே நம்ம வந்து அவனில் வச்சு பேக் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ 20 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் சிரப் தான் ஊற்றணும். நம்ம குலோப் ஜாமுக்கெல்லாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சிரப்பை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது உள்ளெல்லாம் போய் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, சுகர் சிரப் ஊற்றுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது வந்து கல்ஃப்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னே சொல்லலாம், அரபிக் ஸ்வீட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.